அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மது வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மஈன் அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் குறிப்பாக கிறிஸ்தவ மக்களுக்கு அவர்களுடைய கர்த்தரின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இது பைபிளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய முன்னறிவிப்புகள் சிலவற்றை பார்க்க இருக்கிறோம். இதை பற்றி திருமறை குர்ஆன் எவர்கள் எழுத படிக்க தெரியாத நபியாகிய நம் தூதரை பின்பற்றுகிறார்களோ அவர்களை தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இன்ஜீலிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை காண்பார்கள். அல் குர்ஆன் 7வது அத்தியாயம் 157. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகை பற்றிய பைபிளின் தீர்க்க தரிசனங்கள், அதாவது முன்னறிவிப்புகளை அப்படி சொல்லுவாங்க. சரியா? அப்போ ஏகத்துவ கொள்கையின் தலைவராகவும் ஏகத்துவ கொள்கையின் தலைவராக கிறிஸ்தவர்களாலும் யூதர்களாலும் முஸ்லீம்களாலும் மதிக்கப்படுகின்ற மிகப்பெரிய நபிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். சிறந்த அந்தஸ்தில் 3 சமுதாய மக்களும் மதிக்கிறார்கள். இதில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் போன்ற அனைத்து நபிமார்களும் உயர் அந்தஸ்து பெற்றவர்களையும் உறுதிப்படுத்திய எல்லா இஸ்ரவேல் நபிமார்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் புதல்வர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் தோன்றியுள்ளார்கள். அவர்கள் அனைவர் மீதும் கர்த்தரின் அல்லாவின் ஆசீர்வாதங்களும் உண்டாகட்டும், என்றென்றும் அவர் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், சலாம் உண்டாகட்டும். இந்த பெரும் நபிமார்களின் வருகை இப்ராஹிமின் சந்ததியினர் ஊடாக உலக மக்களை ஆசீர்வதிக்க அல்லாஹுவினால் செய்யப்பட்ட வாக்குறுதிகளின் ஒரு பகுதியை பூர்த்தி செய்தது. பைபிளின் விவிலிய நூலின் முதல் அதிகாரம் 12வது அத்தியாயம் 2-3 வசனங்கள் அவ்வாறு, அதாவது மேற்கூறிய செய்தி இடம்பெற்றிருக்கிறது. சரியா? அப்போ அவ்வாறு பூர்த்தி செய்தல் முஸ்லிம்களால் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. முஸ்லிம்கள் அனைத்து நபிமார்களையும் விசுவாசிக்கின்றோம், கண்ணியப்படுத்துகின்றோம். ஈமானின், அதாவது நம்பிக்கையின் முக்கியமான ஒரு அம்சமாக முஸ்லிம்களால் கருதப்படுகின்றார்கள். இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கிலும் ஆசீர்வாதங்கள் இப்ராஹிமுக்கு பிறந்த முதலாவது புதல்வரும், அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவரது சந்ததியினரும் இறைவனின் ஒப்பந்தத்திலும் வாக்குறுதியிலும் உட்படுத்தப்பட்டனரா? இந்த வினாவை தெளிவுபடுத்த பைபிளிலிருந்து சில வசனங்களை துணைக்கு புரிந்து கொள்ளலாம். எப்படி? 1 ஜெனிசிஸ் 12வது அத்தியாயம் 2-3 இறைவன் இப்ராஹிமுக்கும் அவரது சந்ததியினருக்கும் அவருக்கு எந்த பிள்ளையும் பிறப்பதற்கு முன் இறைவனால் வழங்கப்பட்ட வாக்குறுதியை பற்றி பேசுகிறது. 2 ஜெனிசிஸ் 17 அத்தியாயம் 4 இஸ்மாயிலின் பிறப்புக்கு பின்னரும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிறப்பதற்கு முன்னரும் இறைவனது வாக்குறுதியை மீண்டும் கூறுகின்றது. எப்படி? 3 ஜெனிசிஸ் 21ஆம் அத்தியாயத்தில் இஸ்ஹாக் விசேடமாக ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆனால் இஸ்மாயிலும் குறிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டு ஜெனிசிஸ் 21 அத்தியாயம் 13 18ஆம் வசனத்தில் வரலே கூறப்பட்டிருக்குது. ஒரு பெரும் தேச மக்களாக ஆகுவதற்கு இறைவனால் வாக்களிக்கப்படுகிறார்கள். 4 டியூடெரோனாமி 21வது அத்தியாயம் 15 17 வரலையும்
பிறந்த புதல்வரின் பாரம்பரிய உரிமைகளும் சலுகைகளும் அவரது தாயாரின் சமூக அந்தஸ்தினால் பாதிக்கப்படக்கூடியனவாக இல்லை. இஸ்ஹாக்கின் தாயார் சாரா போன்ற சுதந்திர பெண்மணியாக இருத்தல் இது வெளிப்படுத்தப்பட்ட எல்லா சமயங்களிலும் ஒழுக்க மனிதாபிமான கொள்கைகளுக்கு ஏற்றதாக மாத்திரமே இருக்கின்றது. ஐந்தாவதாக, இப்ராஹிம் மகனாகவும் அதாவது விதையாகவும் இஸ்மாயிலின் பூரண முறைப்படி பிறந்த தன்மையும் இப்ராஹிமின் மனைவி அவரது தாயார் ஹாஜராவின் முறைப்படி பிறந்த தன்மையும் தெளிவாக ஜெனிசிஸ் 21வது அத்தியாயம் 13லையும் 16வது அத்தியாயம் 3வது வசனத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரவேலரின் கடைசி தூதர் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பின்னர் இஸ்மாயிலுக்கும் அவரது சந்ததியினருக்கும் தான் அளித்த வாக்கினை நிறைவேற்றும் காலம் வந்து விட்டது போலும் ஈசாவுக்கு 600 வருடங்கள் கழிந்ததன் பின் இஸ்மாயில் மூலம் இப்ராஹிமின் சந்ததியர் இப்ராஹிமின் சந்ததியர்களிடமிருந்து இறைத்தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தார்கள் என்பதை தெளிவாக குறிப்பிடுகின்றது. இப்ராஹிமின் குடும்ப மதத்தின் இறை ஆசீர்வாதம் இப்போது பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதம்னா அல்லாஹ்வுடைய அருள் முழுமையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக ஆக்கப்பட்டதோடு அல்லாஹ்வுடைய அருள் பூர்த்தி செய்யப்பட்டது என்று அந்த வசனங்கள் கூறுகின்றன. ஆனால் பைபிள் உண்மையிலேயே முகமது நபியின் வருகையை முன்னறிவித்தது என்பதற்கு உறுதிப்படுத்தும் ஆதாரங்கள் உள்ளனவா? இருக்கு. இப்ராஹிமுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த தூதரை அனுப்புவதற்காக இறை வாக்குறுதி மீண்டும் கூறப்பட்டது. எப்படி? டியூரோனாமி 18வது அத்தியாயம் 18ஆம் பகுதியில் இறைவனால் அனுப்பப்பட்ட நபியை பற்றி மூசா பேசினார். அந்த நபி யாரே? 1 இஸ்ரவேலரின் சகோதரர்கள் மத்தியிலிருந்து தோன்றுகிறார். அவர்களின் இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பற்றி ஒரு குறிப்பு உண்டு. வெளிப்படையாக ஒரு பெரும் தேச மக்களாக ஆகுமாறு இப்ராஹிமின் அடுத்த புதல்வர் இஸ்மாயிலுக்கு வாக்களிக்கப்பட்டிருந்தது. 2 மூசாவை போன்ற ஒரு நபி, மூசாவும் முகமதுவும் போன்ற ஒரே மாதிரியான 2 நபிமார்கள் இருக்கவில்லை. இருவரும் பூரணமான 2 சட்ட வாழ்க்கை நெறிமுறைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இருவரும் தமது எதிரிகளை எதிர்த்து போராடினார்கள். அற்புதமான முறையில் அவர்கள் வெற்றியும் பெற்றார்கள். இருவரும் நபிகளாகவும் ஆட்சி நிபுணர்களாகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டனர். இருவரும் அவர்களை கொலை செய்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட சதிகளின் விளைவாக நாடு துறந்து சென்றார்கள். ஹிஜ்ரத் செஞ்சாங்க இல்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரும் அவங்கள கவுமுகளும் நாடு கடத்தப்பட்டாங்க. இல்லை, வெளியேறி சென்றாங்க, ஹிஜ்ரத் செஞ்சாங்க. ஈசாவுக்கும் மூசாவுக்கும் இடையே உள்ள ஒப்புமைகள் மேலே உள்ள ஒற்றுமைகளை மாத்திரமின்றி ஏனைய தீர்மானிக்கும் அம்சங்களையும் கவனிக்காது விட்டுவிடுகிறார்கள். உதாரணமாக, மூசாவினதும் முகமதுவினதும் இயற்கையான பிறப்பும் குடும்ப வாழ்க்கையும் மரணமும். ஆனால் ஈசாவினது அப்படி இல்லை. மூசாவும் முகமதுவும் இருந்தது போல் அவர் இறைவனின் புதல்வராக, இறைவனின் விசேட தூதராக அல்ல, அவரது பின் தொடர்பவர்களாக மதிக்கப்படுகின்றனர். முஸ்லிம்கள் சாவை நம்புவது போன்று அவர் நம்பப்படவில்லை. எதிர்பார்க்கப்பட்ட நபி அரேபியாவிலிருந்து வருகை தர இருந்தார். 33வது அத்தியாயம் 1வது வசனம் 2வது பகுதியை கொண்ட டியூரோனாமி மூசா, ஈசா, முகமது ஆகியோரை பற்றிய குறிப்புகளை உடையது. எப்படி? அது சினாயிலிருந்து, சினாய் என்பது தூர் சினாய் மலை இருக்கு இல்லையா, அந்த ஏரியாவுக்கு பெயர். அப்போ சினாயிலிருந்து பார்க்க கிடைத்த செரியிலிருந்து அநேகமாக ஜெருசலத்திற்கு ஆண்மையில் இருக்கும் கிராமம், அங்கே தோன்றி பரானில் இருந்து ஒளி வீசும் இறைவனை பற்றிய பேசுகிறது. 21வது அத்தியாயம் 21வது வசனம் ஜெனிசிஸ் பிரகாரம் பரான் பாலைவனத்தில் இஸ்மாயில் குடியேறினார். அதாவது மக்காங்கிற அந்த பாரான் பெருவெளிம்பாங்கல்ல மக்காவுக்கு, அந்த இடத்துல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குடியேறினார்கள்ல. அதாவது அரேபியா, குறிப்பாக மக்கா, சவுதி அரேபியா, குறிப்பாக மக்கா.
உண்மையில் மக்கா பள்ளத்தாக்கினூடாக யாத்திரிகள் கடந்து செல்வதாக ஜேம்ஸ் அரசனின் பைபிள் மொழிபெயர்ப்பு குறிப்பிடுகிறது. சாம் கீர்த்தனை 84வது அத்தியாயம் 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனத்தில், 42 அத்தியாயம் 1-13 வரை இசாயா இறைவனின் அன்புக்குரியவர் பற்றி பேசுகிறது. அவனது தெரிவு செய்யப்பட்டவரும் தூதருமான மாணவர் தீவில் எதிர்பார்க்கப்பட்டிருக்கும் சட்டத்தை கொண்டு வருவார். பூமியில் தீர்ப்பு ஏற்படுத்தும் வரை அவர் தோல்வி அடையவோ அதை அறியப்படவோ மாட்டார். 11ஆம் வசனம் எதிர்பார்க்கப்படுபவரை கெதாரின் சந்ததியினருடன் தொடர்புறுத்துகின்றது. கெதார் என்றால் யார்? அதையும் பார்ப்போம். ஜெனிசிஸ் 25வது அத்தியாயம் 13 குறிப்பிடப்பட்டுள்ளதன்படி கெதார் இஸ்மாயிலின் 2வது புதல்வர் நபி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது மூதாதையராவார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து நாடு துறந்து சென்றமை, அதாவது ஹிஜ்ரத் சென்றாங்க இல்லையா, அதை பைபிளில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டதா? ஆமாம். ஹபக் 3வது அத்தியாயம் 3வது வசனத்தில் தேமானிலிருந்து வரும் துணை இறைவனை பற்றியும் ஜே ஹஸ்டிங்ஸ் எழுதிய பைபிள் அகராதியின்படி தேமான் மதினாவுக்கு வடக்கில் அமைந்த பாலைவன பசுந்தரை பாரானில் இருந்து தோன்றும் புனிதமானவர் பற்றியும் பேசுகிறது. பாரான் பெருவெளி மக்கா. தன் புறத்துலுக்கு உடந்தையான அந்த புனிதமானவர் பரானி, அதாவது மக்காவிலிருந்து நாடு துறந்து செல்லவே அங்கு ஆர்வத்துடன் வரவேற்கப்பட்டார். எங்கே? மதினாவில். அவர் வேறு யாரும் இல்லை, அவர்கள்தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆவார்கள். உண்மையில் நபி எனதும் துன்புறுத்தப்பட்ட அவரது கூட்டத்தினரதும் குடிபெயர்ந்த, அதாவது ஹிஜ்ரத் செய்த நிகழ்ச்சி இசாயா 21வது அத்தியாயத்தில் 13-17 வசனங்களில் விறுவிறுப்பாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதி பத்ரு போர் பற்றியும் முன்னறிவிப்பு செய்தது. எப்படி? அப்போரில் மிகவும் குறைவாகவும் ஆயுதம் தாங்கிய சிறு தொகையினரான விசுவாசிகள் அற்புதமான முறையில் கெதாரின் கூட்டத்தினரை தோற்கடித்தனர். அந்த கூட்டத்தினர் இஸ்லாத்தை அழிக்கவும் இஸ்லாத்திற்கு மதம் மாறிய தமது சொந்த மக்களையே பயமுறுத்தவும் முற்பட்டனர். பைபிளில் குர்ஆன் பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்டதா என்பதை பற்றி பார்ப்போம். இறைவனின் வார்த்தைகள் திருக்குர்ஆன் 23 வருடங்களாக உண்மையில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினுள் புகுத்தப்பட்டன. அவர் குர்ஆனின் ஆசிரியர் அல்ல. அவருக்கு ஜிப்ரீல் எனும் வானவரினால் குர்ஆன் எடுத்து கூறப்பட்டது. தான் கேட்கும் விதத்தில் அல் குர்ஆன் வார்த்தைகளை சாதாரணமாக மீளுரைக்குமாறு முகம்மதை ஜிப்ரீல் வேண்டினார். இந்த வார்த்தைகள் பின்பு முகமதுவின் வாழ்க்கையின் போது அவரது கண்காணிப்பில் கேட்டார்களால் மனனம் செய்யப்பட்டன, பின்பும் எழுதப்பட்டன. இஸ்ராயேல் கூட்டத்தினரை, அதாவது இஸ்மாயில் கூட்டத்தினர் சோதகர்களிடமிருந்து தோன்றிய மூசாவை போன்ற ஒரு நபி வர்ணிக்கப்பட்டார். அவரது வாயினுள் இறைவனின் தனது வார்த்தைகளை நுழைப்பான். அவர் இறைவனின் பெயரில் பேசுவார். இதை எத்தோச்சையாக மாறுபட்ட ஒரு நிகழ்ச்சியா? டியோடெரோனாமி 18வது அத்தியாயம் 18வது வசனம். ஈசா தனக்கு பிறகு பரக்லீட் என்பவர் வருவார் என முன்னறிவிப்பு செய்தார். அவர் பரக்லீட் தன்னை பற்றி பேச மாட்டார், ஆனால் தான் கேட்பவற்றையே அவர் பேசுவார். தானாக எதுவும் பேச மாட்டார். தான் இறைவனிடமிருந்து எதை கேட்கிறாரோ அதை பேசுவார் என வர்ணிக்கப்பட்டார். இதுவும் ஒரு எதேச்சையான ஒத்த நிகழ்ச்சியா? இல்லை. ஜோன் 16வது அத்தியாயம் 13வது வசனத்தில் இசாயா கெதார் உடன் தொடர்பான தூதருக்கும் இறைவனுக்காக இசைக்கப்படும் தோஸ்திர பாடல் அடங்கிய ஒரு புது மொழியில் அந்த ஒரு வகை வேத நூலுக்கும் ஒரு புது கீர்த்தனைக்கும் இடையில் இணைப்பு ஏற்படுத்துகிறது. திக்கி பேசும் உதடுகளுடன் அவர் தனது நாவினால் தன் மக்களுக்கு பேசுவார்.
இது இசையாவில் 28வது அத்தியாயம் 11வது வசனம். பின்னையதாக கூறப்பட்ட வசனம் நபிகள் நாயகம் தனக்கு வகி இறக்கிய போது ஏற்பட்ட மன ஒருமைப்பாட்டையும் இறுக்கமான மனநிலையையும் பிரதிபலித்து காட்டும். அவரது திக்கி பேசும் உதடுகளை சரியாக வர்ணிக்கிறது. இது மற்றும் ஒரு எத்தேச்சையான ஒத்த நிகழ்ச்சியா? இல்லை. இதோடு சம்பந்தப்பட்ட மற்றும் ஒரு அம்சம் யாதெனில், குர்ஆன் சிறிது சிறிதாக 23 வருட காலமாக அருளப்பட்டது. இசையா என்கிற 28வது அத்தியாயம் 10வது வசனத்துடன் இதனை ஒப்பிட்டு பார்ப்பது கவனத்தை கவரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக இந்த மேலதிக செய்திகளை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். இதுதான் பைபிளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்யப்பட்ட சிறு ஒரு தொகுப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது மாமனிதர் நபிகள் நாயகம் அவர்களுடைய அந்த தொடரை இதில் எழுதுவதற்கு முன் முதலாவதாக இந்த பதிவை இதில் பதிவு செய்கிறேன். இத்தோடு நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதை பற்றி தொடராக பார்ப்போம். தொடர்ந்து காணொலியை பார்த்து வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. நன்றி.